அரசியல் அமைப்பை உருவாக்கும் பட்சத்தில் வந்தது. அந்த வகையில் இந்திய அரசியல் அமைப்பானது குறிப்பாக ஒரு கட்டுரை என்றாலும், ஒரு கதை என்றாலும், ஒரு படம் என்றாலும் அதற்கு ஓர் அறிமுகம் வேண்டும். அந்த இந்திய அரசியல் அமைப்புக்கு அறிமுகத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள். குறிப்பாக 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் நாள் இந்திய அரசியலமைப்புக்கு என்று ஒரு முகவரை வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னவர் நமது இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதை 1947 ஜனவரி 22ஆம் நாள் இந்திய நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசியல் அமைப்பில் 1949 நவம்பர் 26ஆம் நாள் எழுதி முடிக்கப்பட்டு 1950 ஜனவரி 26ஆம் நாள் நடைமுறைக்கு வருகிறது. அப்பொழுது முகவுரையுடன் கூடிய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பானது திருத்தங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் 42வது அரசியல் சட்ட திருத்தம் 1976ஆம் கொண்டு வரப்படுகிறது. அதன் அடிப்படையில் இதுவரையில் முகவுரை ஒரு முறை மட்டுமே திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு சிறப்பம்சமாக ஜனநாயகம், சமத்துவம், இறையாண்மை, சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்ற வார்த்தை இதில் சேர்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோலாக முகவுரை வைக்கப்பட்டது அப்படின்றத நம்ம இந்த விழாவின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து இவ்விழா மட்டுமே இந்திய அரசியலில் இந்தியா நாட்டில் ஒரு மாறாத விழா. பல ஆண்டுகள் தொடர்ந்தாலும் இவ்விழா இது போன்ற சிறப்பாக நடைபெறும். ஏனென்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் இவ்விழாக்களை மறக்கக்கூடாது என்பதற்காகவும் நம் நாட்டின் பெருமையை மறக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த விழாவானது தொடர்ந்து மாற்றங்கள், பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லாமல் எப்பொழுதும் சிறப்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு விழாவாக இது பார்க்கப்படுகிறது. மீண்டும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களுடன் இடமாறுகிறேன். நன்றி.